இந்த மலையில இப்போ இஸ்லாமியர்கள் அப்படின்னு எடுத்தாலே நான்வெஜ் வந்து சாப்பிடுறது வழக்கம். முருகன் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிடுறது வழக்கம். இது 2 மதத்திற்கு இடையான ஒரு தனிப்பட்ட கருத்து. இப்போ ஓ மலை, எங்க மலை, உங்க மலை, எந்த மலையும் யாருடையதும் அல்ல. எந்த மலையும் யாருடையதும் அல்ல. எந்த மதம் எப்பொழுது தோன்ற வேண்டும், ஒரு மதத்தினுடைய நல்ல மனிதன் எப்பொழுது வர வேண்டும், இதெல்லாம் வந்துட்டு வள்ளலார் எந்த காலத்துல வந்தாரு? வள்ளலாரை மாதிரி ஒரு நல்ல சீர்திருத்தவாதிகளை நம்மளால பார்த்திட முடியுமா, சொல்லிட முடியுமா? வள்ளலாரை தவறாக எண்ணிட முடியுமா? என்ன நாம மனுஷனாயிட முடியுமா? அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ஒரு உத்தமனை, ஒரு பரஞ்சோதியை ஆண்டவன் நமக்கு எப்ப கொடுத்தான்? காலம் கடந்துதான் கொடுத்தான். இந்த உலகத்துல மனிதன் மட்டுமல்ல, ஒரு மரம் மட்டுமல்ல, ஒரு செடி மட்டுமல்ல, ஒரு பூச்சி புழு கூட எப்போ வரணுங்கிறத நிர்ணயிக்கிறத இறைவன் தான். இந்த பூமி எப்போ உருவாகணும், இந்த பூமியில மனுஷன் எப்போ உருவாகணும், அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி விஞ்ஞான ஞானங்கள் எப்பொழுது வரணும், அவன் எப்பொழுது இந்த மாதிரி அடிச்சுட்டு சாகணும், எல்லாத்தையுமே உனக்கு மேல இருந்து எனக்கு மேல இருந்து இயக்கிட்டு இருக்காம அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், உனக்கு எனக்கு தெரியாது. சோ கடவுளின் பேரை சொல்லி நம்ம கேவலமா அடிச்சுக்கிறது அந்த கடவுளையே அவமானப்படுத்துற மாதிரி அமையும். இஸ்லாமிய பள்ளியில அவங்க போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு கடை வெட்டுறாங்க, கோழியா இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க, அது அவங்களுடைய கொள்கை. கோவிலுக்கும் அந்த மலைக்கும் சம்பந்தம் இருக்கலாம், ஆனா அந்த பள்ளிவாசலுக்கும் கோவிலுக்குமே சம்பந்தம் இல்லை. லாங் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு பேக் சைடுல ஒரு முஸ்லிம்ஸோட வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அவங்க நான்வெஜ் சமைக்க கூடாதா? இது எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? வட மாநிலத்துல பீஃப் கறி வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு ஆட்டுக்கறி வாங்கிட்டு போன ஒருத்தனை அடிச்சு சாகடிச்சாங்க இல்லையா? இதே நிலை எண்ணி எழுதி வச்சுக்கங்க. ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப குறுகிய காலத்திலே நம்ம ஊர்ல நடக்கத்தான் போகுது. அவங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க சார், கோவிலினுடைய புனிதம் கோவிலுக்குள்ள வந்து ஒருத்தங்க தவறு செய்யும் போது தான் நடக்கப்படும். கோவிலுக்குள்ளேயோ அல்லது கோவிலுக்கு வெளிப்புறத்திலேயோ இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்க கேட்கலாம். அந்த கோவிலுக்கு மேல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல கடை எடுத்து அவங்க வந்துட்டு ஒரு விருந்து வச்சாங்கன்னா அதற்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த சமூகம் எங்க போச்சு? இதுதான் என் கேள்வி. சரி ஓகே, அது தவறுங்க, நீங்க அங்க பண்றது தப்பு அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இத்தனை வருடங்களும் அவங்க செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. இத்தனை வருடங்களும் அவங்க என்ன நான்வெஜ் சாப்பிடாமல வாழ்ந்தாங்க, இல்ல நான்வெஜ் சாப்பிடாதவங்க தான் வந்தாங்க? இந்து மதத்திலும் நான்வெஜ் சாப்பிடறவங்க இருக்க தானே செய்றாங்க. கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் சாப்பிடாதவர்கள் தான் கோவிலுக்குள்ள வராங்களா? உங்களுக்கு புரிய வேண்டும் சார். சைவத்தை மட்டுமே ஃபாலோ பண்றவங்க இந்து மதத்திலே எத்தனை பேர் இருக்காங்க? உடையும் உணவும் அவங்களுடைய கடமை, அவங்களுடைய உரிமை. நம்ம போய் அதுல மூக்க நுழைக்கிறது நல்லது கிடையாது. சிக்கந்தர் மலையை நம்ம இஸ்லாமியர்களுக்கு எழுதி